ஒரு அழகான பொண்ணு மார்போட இழுத்து அவனை கட்டி பிடிச்சாலும் எனக்கு அபிராமி தான் வேணும்னு அவன் சொல்றப்பவும், அதே அபிராமி ஒரு தனி வீட்டுல நீ என் கூட தான் படுக்க போறியான்னு கேட்கிறப்போ இல்லைன்னு அவன் சொல்றப்பவும் தான் புரியுது அவன் உடம்பு மேல ஆசைப்படுறவன் கிடையாது. அபிராமியோட காலை கூட திரு பாதமா பாக்குறான். அவ கைய காமிச்சா அதை ஆசீர்வாதமா நினைக்கிறான். திட்டி பேசினாலும் அதை தெய்வ வாக்கான்னு நினைக்கிறான். கார் எடுத்து மோத வந்தாலும் கத்தி எடுத்து குத்த வந்தாலும் அவளுக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பரிதவிப்பு. அவ கட்டை எடுத்து அவன் மண்டைய உடைச்சு கொல்ல வந்தாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா அவளை காப்பாத்தணுமே நினைக்கிற அந்த துடிதுடிப்பு, என்ன பசியா இருந்தாலும் அவ சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிற அந்த பாசம் இருக்குல்ல. 60 கோடி சொத்து இருக்கிற ஒரு அழகான பொண்ணை கூட ஒரு பைத்தியக்காரன் அன்பு செலுத்தினா மாத்த முடியுன்ற ஒரு அதிசயம் அங்க நடக்குது. அந்த 60 கோடி சொத்தை இன்னொருத்தவனுக்கு அவ எழுதி வச்சுட்டு அதை விட பெரிய சொத்து கிடைச்சிட்டுதா அவன் முகத்தை அவ பாக்குறா. அவளை சுட்டுறாங்க. அவ சாக போறப்போ இத்தனை நாளா அவனை கொல்லணும்னு நினைச்சவ அவனை எப்படியாவது காப்பாத்தி விட்டுட்டு சாகணும்னு நினைக்கிறா. ஆனா அவ செத்ததுக்கு அப்புறம் அவனும் அவளை தூக்கிக்கிட்டு மலையில இருந்து குதிச்சிடுறான். அவ ஒரு டைம் சொல்லியிருப்பா, எங்க அம்மாவோட 7 பவுன் தங்க தாலியை விட நீ கட்டின மஞ்ச கயிறு ரொம்ப அழகுன்னு. அந்த மஞ்ச கயிறோட அவங்க நிலாவுக்கு போனதுனாலயோ என்னமோ அந்த நிலாவே மஞ்சளா மாறி பௌர்ணமியா ஆயிடுது. இங்க எல்லாருமே பைத்தியம் குணா. இந்த உலகமே பைத்தியம். நீ பைத்தியமே இல்ல குணா. ஊருக்கு போன உடனே நீங்க தான்டா பைத்தியம். என் குணா பைத்தியம் இல்லைன்னு நான் காட்டுறேன் பாரு.